திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த திமுக அரசு தவறியது என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த திமுக அரசு தவறியது என்று இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். இந்த கண்டன பதிவிலே எம்மதமும் சம்மதம், எம்மதத்தையும் சாராமல் நடுவு நிலையோடு ஆட்சி புரிபவரே சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விட்டார் தமிழக முதலமைச்சர் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்குவதற்கு நாடகமாடிவிட்டது திமுக அரசு என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி எந்த மதத்தையும் சாராமல் நடுவு நிலையோடு ஆட்சி புரிபவரே சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்துவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அவர் தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்து விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று இரவு 7 மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும், திருத்தூணின் மீது அந்த தீபச்சூடர் எழ வேண்டும் என்று நீதிபதிகள் மீண்டும் தங்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். நீதிபதியினுடைய உத்தரவை செயல்படுத்த தவறிய தமிழக அரசினுடைய செயல் என்பது தேவையற்ற ஒரு பதற்றத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து உருவாக்குவதற்கு வழிகோலி விட்டது என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அவர் இதற்கெல்லாம் தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எம்மதமும் சம்மதம் என்பது எந்த மதத்தையும் சாராமல் நடுவு நிலையோடு ஆட்சி புரிவதுதான் என்று தன்னுடைய கருத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.